அஸ்ஸலாம் அலைக்கும் உறவுகளே, நான் உங்கள் தாஜ். வெல்கம் டு மிலாஸ் ரெசிபி. இன்றைக்கி மிலாஸ் ரெசிப்பியில் மேரி மீ சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 700 கிராம் போன்லெஸ் சிக்கன், இட்டாலியன் சீசனிங் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போது நான் சொன்ன அளவு பிரகாரம் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன் இந்த சிக்கன் இதெல்லாம் போட்டு நல்லா ஊறினாதான் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம ஒரு 1/2 hour இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நாம் அந்த சிக்கனில் ஊறுறதுக்கு வேண்டி நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஒரு 1/2 hour ஊறினா போதும். அதை நல்லா அப்சர்வ் பண்ணணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம். ஒரு 1/2 hour அப்படி வச்சிடலாம். இப்போது கிரேவிக்கு உண்டான பொருள்லாம் பார்த்துடலாம். பூண்டு 10 பல், பட்டர் 2 டீஸ்பூன், குடமிளகாய் 100 கிராம், வெங்காயம் 100 கிராம், தக்காளி 100 கிராம். பெங்களூர் தக்காளி தான் வேணும் இதுக்கு. இட்டாலியன் சீசனிங் 1/2 டீஸ்பூன், பெப்பர் 1/2 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன், சீஸ் 25 கிராம், ஃப்ரெஷ் க்ரீம் 1/4 கப்பு, பே லீஃப் வேணும். நான் துளசி எடுத்திருக்கேன். இதோடைய ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம பூண்டை ரொம்ப குட்டி குட்டியாக நம்ம வெட்டணும். அதனால் நான் சாப்பரில் போட்டுக்கிறேன். கையில் கூட வெட்டலாம், ரொம்ப குட்டியாக வெட்டணும். இப்போ எடுத்து வச்சுக்கலாம் பூண்டை கட் பண்ணி. இப்போது வெங்காயத்தையும் நல்லா ஃபைனாக எவ்வளோ சின்னதாக வெட்டணுமோ வெட்டணும். நான் சாப்பரில் போட்டு கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம குடமிளகாயும் அந்த மாதிரி தான் சின்னதாக வேணும். அதனால் அதையும் நான் சாப்பரில் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் கையிலேயே குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நான் அந்த சிக்கனுக்கு மாவில் போட்டு அந்த சிக்கனை நம்ம பெரட்டி ஊற வைக்கணும் மறுபடியும். அதனால் ஒரு 1/2 கப்பு மைதா, 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 டீஸ்பூன் பெப்பர், 1/4 டீஸ்பூன் சால்ட் இதெல்லாம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு சிக்கனாக அந்த மாவில் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா அது மேலே மாவு படணும். அப்போ தான் அந்த சிக்கன் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்படி ஒன்றுனா நம்ம அந்த மாவில் பிரட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டால் போதும். நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. இப்போ ஒரு சிக்கனாக அதில் எடுத்து போட்டுடுங்க. போட்டுட்டு அடுப்பு சிம்மில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சானா தீஞ்சிடும். ஏன்னா இது ஸ்லோ குக்கிங்கு. ரொம்ப ஸ்லோ வெந்தால் தான் உள்ளே உள்ள சிக்கன் நமக்கு வெந்து வரும். இதை சின்ன சின்ன பீஸாக போடலாம். ஆனால் அந்த சின்ன பீஸா போட்டால் அது அவ்வளவா டேஸ்ட்டு வேறு மாதிரி டேஸ்ட், அதாவது வேறு சிக்கன் ஃப்ளேவர் டேஸ்ட் வந்துடும். அதனால் நம்ம பெரிய பீஸா போட்டு நம்ம கட் பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணி கட் பண்ணணும். நான் லாஸ்ட்டு வீடியோவில் நான் காட்டுறேன். இப்போது நல்லா ஃப்ரை ஆகி ஸ்லோ குக்கிங்கில் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் எடுத்துடுவோம். அதே பேனில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த
பூண்டுகளை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 2 ஸ்பூன் பட்டரையும் அதோடு சேர்த்துடுங்க. நல்லா சேர்த்துட்டு இந்த கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை அந்த பட்டரில் நல்லா வேகணும். இப்போ எனக்கு இந்த பாத்திரம் சின்னதாக இருக்குது. நான் வேறு பாத்திரத்தை நான் மாற்றிக்கிறேன். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கிரேவி செய்யணும் இல்லையா, அதனால் அந்த பாத்திரம் பத்தாது. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. குடமிளகாயும் போட்டுடுங்க. நல்லா வதக்கணும். இப்போது 1/2 ஸ்பூனு பெப்பரு, 1/2 ஸ்பூனு சில்லி ஃப்ளாக்ஸ், 1/2 ஸ்பூனு இட்டாலியன் சீசனிங் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்ட பிறகு 1/2 ஸ்பூனு சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டு முடிஞ்சதும் 1 கப்பு பால் அதில் சேர்க்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விடணும். வெந்த பிறகு இப்போது நம்ம பொரிச்சு வச்சுருந்த சிக்கன்லாம் அதில் சேர்த்துடலாம். ஸோ இதுலேயும் இந்த சிக்கன் வேகும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதும் 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃப்ரெஷ் க்ரீமையும் அதோட சேர்த்துருங்க. நான் சால்ட் சேர்த்தேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து பாதி துளசி இலைகளை அதில் போடுறேன். என்கிட்ட பே லீஃப் இல்லை. கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். மூடி வச்சுட்டு இப்போது சீஸ் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை துருவி அதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். இப்போ பீசஸை தனியாக எடுத்து கட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போது அந்த கிரேவியில் சேர்த்துட்டு மிச்சம் இருக்கிற துளசி இலைகளை மேலே தூவி விட்டுடலாம். இந்த கிரேவி சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். சாதம், பரோட்டா எல்லாத்துக்கும் இதை சைடிஷாக வச்சுக்கலாம். என்ன உறவுகளே, இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.